ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் ஒரு உங்களோட டிகிரி ஏதோ அதை எழுதிட்டு அண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து எழுதிக்கோங்க, எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது பக்கத்துல வந்து நீங்க வந்து ரேங்க் கொடுங்க. ஸோ 1 2 3 அந்த மாதிரி சொல்லிட்டு ரேங்க் பண்ணுங்க. எப்படின்னா உங்களோட டிஃபிகல்ட்டி பொறுத்து உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுல இருந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறது. ஸோ 1ன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், எனக்கு இதுக்கு வந்து நிறைய டைம் தேவைப்படும் அர்த்தம் அந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் நம்பர்னா இது எனக்கு ரொம்ப ஈஸி, எனக்கு கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும், இந்த சப்ஜெக்ட் வந்து நான் படிச்சிருவேன் அந்த மாதிரி. ஸோ நம்பரிங் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டா டைட்டில் எழுதிட்டு அந்த சப்ஜெக்ட்ல சிலபஸ் வந்து எழுதிக்கோங்க. எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு, ஒரு சாப்டர் கீழேயும் எவ்வளவு சப் டாபிக்ஸ் வந்து நமக்கு இருக்கு, எவ்வளவு கான்செப்ட்ஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எழுதிக்கோங்க. ஐநோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்டா இருக்கும், ரொம்ப நிறைய வேலையா இருக்கே அந்த மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் இது நீங்க டைம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் டெய்லி படிக்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயத்துலலாம் லேசியாவே இருக்காதீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா சிலபஸ் எல்லா கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதியாச்சு. இந்த மாதிரி நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எழுதிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் இருக்கு நமக்கு மேல எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 month அந்த மாதிரி எப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து 1 month டியூரேஷன் தான் வைக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ரஃபான பிளான் தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு 2 months இல்ல 3 months இருக்கு இல்ல 20 days தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மந்த்லி ஸ்ப்ரெட் மாதிரி ரெடி பண்ண போறோம். 1 monthக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் மந்த்லி கேலண்டர் வந்து ரெடி பண்ணிட்டேன்.